இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு கார்த்தி வந்து அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா, அவங்க அப்பா அம்மா வந்திருக்கா, எல்லாம் சொன்னது இவர் தான். ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவராட்டா உட்காந்துருக்காரு கார்த்தி. நம்ம கார்த்தி நல்லவராக உட்காந்துருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காரு. மேட்ரிமோனி சைட்டில் போய் 3வது திருமணத்துக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஏப்பா இந்த மாதிரி நான் பண்ணட்டுமா? இதுதான் போன வச்சு 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 நோண்டிட்டு பல பேர் இந்த ப்ரோக்ராமை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கேட்கறது உண்டு, எதுக்கு இங்கே வராங்கன்னு. அது ஒரு சிலர் தான். பல கோடி மக்கள் இதால் இதோட பயனை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, இந்த ப்ரோக்ராமை ஆதரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இது ரொம்ப அவசியம்னு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை பாருங்களேன். இந்த பொண்ணு சென்னையிலேருந்து கிளம்பி போயிருக்கு. நல்ல வேளை அந்த ஃபோன் நம்பர் இருந்ததுனால நம்மளை கூப்பிட்டுருக்கு. இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலைமை கூடவே இருந்துட்டு பொண்ணு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்து பொண்ணு பார்த்துருக்காப்லையே மேடம். அப்புறம் எங்கிட்டயே சொல்கிறாப்புல, கேட்டதுக்கு நான் தமாஸ் பண்ணேன்னு சொல்கிறாப்புல. 50,000 கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வான்னு கேட்டால் நான் சும்மா தான் அத்தை கேட்டேன்னு சொல்கிறாப்புல. உங்கள் கூட வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாரோன்னு எனக்கே பயமாக இருக்கு. ஒரே நிமிஷம், பண்ணியிருக்கீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா? என் மகன் ஸ்தானத்தில் ஒன்று வச்சுருக்கேன். ஆமாம், 2 பேரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். போங்கம்மா, நான் கூப்பிடுறேன். செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த தன்னம்பிக்கையும் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையும் பொம்பளை பசங்களுக்கு ஊட்டி வளர்க்கணும். ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேரளாவில் நடந்தது. அந்த பொண்ணு வந்து அவள் வந்து டார்க்காக இருக்காங்கிறதுக்காக, கலராக இல்லைங்கிறதுக்காக அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி 18 வயசு டிவோர்ஸ் பண்ணுவான்னு பயமுறுத்தி அந்த பொண்ணு அந்த மாமியார் கார்லேயும் கணவர் கார்லேயும் விழுந்து கதறி இருக்கா. இல்லை டிவோர்ஸ் பண்ணுவோம், நீ கலராக இல்லை, என் பையனுக்கு மேட்சாக இல்லைன்னு. அந்த ஒரு பொண்ணு சுயமரியாதைக்காக, வாழ்க்கைக்காக ஒருத்தரோட காலில் விழுந்து கதறி இருக்கா. சுயமரியாதைக்காக யாரும் கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்கக்கூடாது. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்டா.